ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய பச்சைப்பயிறு குருமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் 1/4 மூடி, ஒரு பெரிய பச்சை மிளகா 1 3 உடச்சி எடுத்தாச்சு, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கசகசா 2 டீஸ்பூன், 5 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விடலாம். இது கூடவே கட் பண்ணின பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம முளை கட்டி வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சைப்பயிறு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணின மசாலா பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி பச்சை வாசனை போய் திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கினா சுவையான முளைக்கட்டின பச்சைப்பயிறு குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.